ஆடம்சன் அப்படின்னு ஒருத்தர் பேரில் வந்தது. டிஜிடேட்டாங்கிறது பாம், அதாவது இலை கை மாதிரி இலை இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த மரம் வந்து இந்த மரத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 100 வருஷம் இருக்கலாம், 100க்கு மேலே இருக்கும். கூட தான் சார் இருக்கும், கூட இருக்கும். இந்த மரத்தில் வந்து முழுக்க இந்த இதில் பெரிய உட்டு பலகைலாம் அறுக்கலாம் முடியாது, சதசதம் இருக்கும் மரம். மரம் வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து தண்ணி வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் வந்து சில நேரங்களில் இதில் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி படம்லாம் கூட நீங்கள் பார்த்துப்பீங்க ஒரு வேலை. பட் அது வந்து நம்ம ஊரில் அது இன்னும் வயசாகணும். வயசாச்சுன்னா என்ன, வெளியில் நம்மளுடைய அவுட்டர் ஸ்கின் இருக்கு இல்லையா, இது உள்ளே உள்ள மரத்துக்கு இதுக்கு இடையில ஒரு கேப் ஒன்று காய் இருக்கும். வெளியில் ஒரு அவுட்டர் கோட்டு ஒன்று இருக்கும், உள்ளே நிற்கும், அப்போ அதுக்கு இடையில தண்ணி இருக்கும். இது வந்து இன்னும் வயசாகணும், இன்னும் 4 ஆச்சுன்னா தான் அது சரியாகும். ஸோ ஆடம்சனியா டிஜிடேட்டா ஆஃப்ரிக்கன் பாவோபப் ட்ரீன்னு பேர். மொத்தம் 8 வகை இருக்குது. 8 வெரைட்டியில் நம்ம ஊரில் இருக்கிறது ஆப்பிரிக்காவில் உள்ளது. ஆப்பிரிக்காவில் 5 இருக்குது, ஆஸ்திரேலியாவில் ஒன்றே ஒன்று இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குது. இப்போ இப்படி இந்த கனெக்ஷன் லிங்க் பாருங்கள். ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா, தென் மடகாஸ்கர், அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறது வந்து இது நேட்டிவ், இது வந்து எக்ஸாட்டிக், கொண்டு வந்து வச்சு வளர்த்துது. அதனால் இதை வந்து நீங்கள் அதை வந்து அவ்வளவு அங்கே உள்ள காட்டில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது. அதனால் அப்படி யோசிக்க வேண்டாம். பட் இந்த மரம் வந்து ஒரு பெக்யூலர் ட்ரீ, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா. இதுக்கு ஒரு கதை, ஆப்பிரிக்காவில் ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இந்த மரம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு காலத்தில் இருந்துச்சான். இப்போ அங்கே உள்ள மரம் நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள். இந்த ஆடம்சன் டிஜிடேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பிரம்மாண்டம் புரியும். நெட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்க நிறைய கதைகள். நான் சும்மா உங்களுக்கு ஒரே ஒரு கதையை மட்டும் ஷேர் பண்ணுறேன். இது மரம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருந்துச்சு. அப்போ எல்லா மரத்தையும் பார்த்து பெருமை வச்சுட்டாங்க, எவ்வளோ பிடிச்சிருக்க மாதிரி, எவ்வளோ அழகாக இருக்கும் மாதிரி. உடனே கடவுள் என்ன பண்ணாரோ, அந்த மரத்தை பிடிச்சி தலைகளை நட்டுட்டாராம். அதில் அப்சைட் டவுன் ட்ரீனே ஒன்று இருக்குது. தலைகளை நட்டுட்டாரா, அதனால் மேலே இருக்கிறது பூரா வேறு, கீழே வந்து ஒரு பெரிய ஒரு உலகம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதை. அது ஆக்சுவலாக அது அப்படி லிட்டரலாக கிடையாது. பட் இந்த மரத்தோட இதை இந்த சைஸுக்கும் அந்த கிளைக்கும் சம்மந்தம் இருக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கிளையோட அளவு நீங்கள் இன்னும் பெருசாக இமேஜின் பண்ணலாம், பட் அப்படி இருக்காது. மரம் வந்து பெரிய மரங்கள் இருக்குது, அது நேரத்தில் இது மாதிரி ஸ்டண்டடாக, அதே நேரத்தில் சின்ன கிளை அப்படியோட அந்த மாதிரி தான் ஒரு இது இருக்குது. இப்போ மேலே நீங்கள் பார்க்குற எனக்கு அந்த 2 மரம் இன்றைக்கி பக்கத்தில் ஒரு மரம் நிற்குது, இதை ஒட்டி அந்த பக்கம் ஒரு மரம் நிற்குது, இது ஒரு மரம், 2 மரம் நிற்குது. அந்த 2ல் அது காய்க்கிறத பார்த்துருக்கேன். 25 வருஷம் நான் பார்த்துட்டே இருக்கேன். அது காய்ச்சிட்டே இருக்குது. இந்த மரத்தில் காய் கிடைக்கு பாருங்க, மேலே காய் இருக்குது ஃபுல்லாக. இந்த மரம் இன்றைக்கு வரைக்கும் நான் காய்ச்சி பார்த்ததே இல்லை, என்ன நடக்குன்னு தெரியல. பட் என்ன ரீசன், இது பட்டு பூவோட பட்டு கிடக்குது. இல்லை பூ 60 மேலே தான் வருமா இருக்கும். ஒரு நாள் நைட்டு இதில் நான் இன்னும் வேடிக்கை பார்த்தப்போ வவ்வால் வந்து ஆயிரக்கணக்கான வாழை விழுறதை பார்த்தேன். இந்த பூக்கிற சமயத்தில் கரெக்டாக பூ வந்துச்சுன்னா அதில் வந்து நிறையா உள்ளே பார்க்குற ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செட்டு காய் யாரும் எடுக்கணும் எடுத்துக்கோங்க. விதை கொண்டு போய் போடுங்க, முளைக்க வச்சு பாருங்கள். முடிஞ்சால் முளைச்சதுன்னா சந்தோஷம். ஸோ இதில் வந்து அந்த ஸ்டேமன் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டேமன்னா அதில் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக நல்லா விரிஞ்சு அப்படியே ப்ரஷ் மாதிரி வரும் வெளியில். அப்படி வரும்போது முழுக்க வவ்வால் வரும். எக்கச்சக்கமான வவ்வால் வந்து சாப்பிடும்போது தான் பாலினேஷன் நடக்குது. இல்லை நடுவில் இருக்கிறது ஃபீமேல் மேல் எல்லாமே இருக்குது. ஆனால் இது காய்க்கிறது இல்லை, என்ன காரணம் தெரியல. பட் வவ்வால் வருது எல்லாம் சரி. பட் அது பாருங்கள், அது வருஷம் காய்ச்சி தள்ளுது. இதில் இருக்கிற விதை வந்து இப்போ அந்த விதை கொடுப்பான், காய் கொடுக்கணும். ஆனால் ஒரு நிமிஷம் கொடுப்போம், அந்த ஒரே ஒரு நிமிஷம். இதில் வந்து இந்த உள்ள இந்த சதசதன் இருக்கிற போது இப்போ காஞ்ச உடனே இதாக தெரியுது, உள்ள சதசதன் இருக்கும். இதை எடுத்து ஆப்பிரிக்காவில் என்ன பண்ணுறாங்க, இதை எடுத்து அடித்து இதை தண்ணியில் போட்டு பிசைஞ்சு இதில் வந்து ஒரு சர்பத் ஒன்று செய்கிறாங்க. சர்பத் வந்து விட்டமின் சி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய விட்டமின் சி அங்கே உள்ள மக்களுக்கு இது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி. இப்போ இதில் நீங்கள் பஞ்சு மாதிரி இருக்குல்ல, இப்போ இதை நீங்கள் நல்லா தொடச்சிட்டே போனீங்கன்னா, கை வச்சு நல்லா தொடச்சிங்கன்னா உள்ளே அந்த விதை இருக்கிறத பார்க்கலாம். அந்த இருக்கு இல்லையா, இது மாதிரி இப்போ நிறைய விதைகள் இருக்கும். இதில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து எப்படியும் ஒரு 100-150 விதைக்கு மேலே இருக்கும். சின்ன விதைகள் எல்லாம் கிட்னி ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை வந்து முளைக்கவே இல்லைன்னு நிறைய பேர் நான் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்து விட்ருக்கேன். என்னால் போட முடியல. அதில் காய் கலெக்ட் பண்ணுற காயெல்லாம் நிறைய பேர் திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போவார். எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க, முளைக்கல. இப்போ யூனிவர்சிட்டியில் நண்பர் ஒருத்தர் போட்டார். அவர் 6 மாதம் கழிச்சு இது முளைச்சிருக்குன்னு சொன்னார். முளைச்சி ஒரு 10 தொட்டியில் வச்சு எல்லாம் முளைச்சிருந்தார். ஸோ அப்போ முளைக்கிற இது இருக்குது தான், திறமை இருக்குது தான். நான் முளைக்காதான் நினச்சேன், பட் முளைக்குது. இப்போ இந்த இதில் வந்து விட்டமின் சி சப்ளிமெண்ட் சர்பத் அப்படி ஆழத்தில் வச்சுக்கோங்க. நல்லா புளிக்கும். ஆக்சுவலாக வாயில் வச்சு நிறைய புளிப்பாக இருக்கும். இந்த விதைகள் வந்து நல்லா கிட்னி ஷேப்பில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குள்ள. நல்லா உள்ளே புதஞ்சு கிடக்கும் கொஞ்சம் இதுக்குள்ளே. நல்லா உரசி எடுத்திங்கன்னா வரும். பார்க்கலாம், இது ஒரு விதை. இது ஆக்சுவலாக ஸோ இது மாதிரி ஆமாம், இந்த இதில் ஒரு விதை இருக்குது. அந்த இதுக்குள்ளே புதஞ்சு கிடக்கும் எல்லாமே.